Hello students, welcome to our YouTube channel. RRB ல இருந்து செக்ஷன் கண்ட்ரோலர்ங்கிற இந்த போஸ்டுக்கான ரெக்ரூட்மெண்டோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது செப்டம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை பத்தின ஷார்ட் நோட்டீஸ்ங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸ்ல இந்த எக்ஸாம்ஸோடைய வேகன்சி எவ்வளோ இருக்கு, யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்க, எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நாம இந்த எக்ஸாம்ஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலை, இந்த ரெக்ரூட்மெண்டோடைய கம்ப்ளீட் ப்ரொசீஜரை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பார்த்தினா A to Z கம்ப்ளீட் டீட்டெயிலுங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலரான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட்டோட அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸாம்ஸ் வைக்கக்கூடிய டாபிக்ஸோட வீடியோஸையுமே நம்ம டீச் பண்ணி அப்லோடும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் வீடியோ செக்ஷனில் பார்த்துக்கிட முடியும். பிளேலிஸ்ட் செக்ஷனில் அது எல்லாமே கம்பேர் பண்ணியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். நீங்கள் ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ஆர்பிலேருந்து இந்த புது ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயர் நோட்டிஃபிகேஷனுங்கிறத விடுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த எக்ஸாம்ஸோட ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது பண்ணாங்க. அதுக்கப்புறமா ப்ரமோஷன்ஸ் த்ரூ தான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு தனியாக ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுங்கிறது 14th செப்டம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது 15th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இந்த வீடியோவில் இந்த எக்ஸாமோட கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த 14th செப்டம்பர் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூன்றது கிடைச்சிரும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி அண்ட் செக்ஷன் கண்ட்ரோலர் அண்ட் அதர் எக்ஸாம்ஸோட 2026 கிளாஸஸ்ங்கிறது நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமோட கம்ப்ளீட் சிலபஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரப்போகிற என்டிபிசி குரூப் டியோட அடுத்த வருஷத்தோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்கன்னா இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஆர்ஆர்பி 2026ங்கிற கிளாஸஸ்க்கு நீங்கள் போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸை கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி வித் டெஸ்ட்டோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். இல்லை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிலபஸும் கவர் பண்ணிக்கலாம், சாப்டர் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த புக்ஸும் வாங்கியோ இல்லை வேறு எதுவும் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணியோ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. இல்லை ரீசனிங்கோட கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம், டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், கிளாஸ் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து கிளாஸஸோட நோட்ஸை வச்சு நீங்கள் காப்பியும் பண்ணிக்கிட முடியும். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிப்போம். எல்லா டாப்பிக்கோட டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும். அதே மாதிரி மேக்ஸுக்கு அரித்மேட்டிக் அண்ட் அட்வான்ஸு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிடுவோம். அதோடைய டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு சிலபஸை கம்ப்ளீட்டாக நான் கவர் பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு கிளாஸஸாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஆர்ஆர்பி 2026ங்கிற இந்த ஃபோல்டருக்கு போங்க. இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஃபோல்டரில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும், ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் உங்களால் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட முடியும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் கண்ட்ரோலருங்கிற இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சி வந்துருக்குன்னா 368 வேகன்சி இருக்குது ஆல் ஓவர் த இந்தியா. இதில் சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வேகன்சிங்கிறது இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலே தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒர்க் நேச்சர், ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஏஜ் லிமிட்டுங்கிறது. ஏஜுங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரோடைய ஜான்வரி 1ஆம் தேதியே குரூஷியல் டேட்டா வச்சு தான் ஏஜ் கால்குலேட் பண்ண போகிறாங்க. அந்த தேதியில் கணக்கு போடுறப்போ உங்கள் வயசு 20லேருந்து 33க்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 20லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த ஏஜில், இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 20லேருந்து 38 வயசுக்குள்ளே உங்கள் ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். ஏஜ் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த டேட்டில் கால்குலேட் பண்ணுங்கள். 36 வயசுக்குள்ளே இருக்கணும். 36 வயசு ஒரு நாள் இருக்குது நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த டேட்டை கால்குலேட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர்லேருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 30 நாள் தந்திருக்காங்க. 14th அக்டோபர் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட முடியும். இதோட அஃபிஷியல் டீடைல்டு நோட்டிஃபிகேஷனுங்கிறது 14th செப்டம்பர் வரும். எக்ஸாமோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 500 rupees ஃபீஸு. இதில் 250 பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 250 rupees ஃபீஸ். ஓகேவா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கோ, சிலபஸ் என்னவோ அதே சிலபஸ், அதே பேட்டர்ன், அதே செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இந்த எக்ஸாமுக்கு உண்டு.
செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, அதுக்கப்புறம் இதை குவாலிஃபை பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு போவாங்க. இதுதான் மெரிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் இப்போதைக்கு செலெக்ஷன் ப்ராசஸுங்கிறது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்குன்னா நம்ம அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ அப்போ ஒரு டைம் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒரு டைம் கட்டாயம் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. இதில் செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம எக்ஸாம் பேட்டர்னில் சிபிடி 1 பார்த்துலாம். இந்த சிபிடி 1ங்கிறது 1.5 மணி நேரம் நடக்கும். உங்களுக்கு 0.33 மார்க் நெகட்டிவ் மார்க்காக போகும். ஒரு கொஸ்டின் கரெக்டாச்சுன்னா 1 மார்க் வரும். எக்ஸாம்ஸை தமிழ்லேயும் உங்களால் எழுதிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ சிபிடி 1 பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் தான். ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் மேக்ஸ். ரீசனிங்கில் 30 கொஸ்டின் 30 மார்க்குக்கும், ஜெனரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின் 40 மார்க்குக்கும், மேக்ஸில் 30 கொஸ்டின் 30 மார்க்குக்கும் உங்களுக்கு இது வந்து இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா அதே சிலபஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ்லேயே உண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸோட பிஒய்க்யூஸை நல்லா சால்வ் பண்ணுறது மூலமாகவே உங்களால் இதப்போ படித்த நீங்கள் நாலேஜை வச்சு இந்த எக்ஸாம்ஸ் உங்களால் கிளியர் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? இதில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கிறதுங்கிறதுனால இதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் உள்ள ஜென்ரல் அவேர்னஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டாலே ரயில்வேயோடைய ஜென்ரல் அவேர்னஸில் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க் எக்ஸாம் நடக்கும். இது முடிஞ்சோடனே ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க சிபிடி 2க்கு போவாங்க. சிபிடி 2வும் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். 120 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கு, ரீசனிங்கில் 35 கொஸ்டின் 35 மார்க்குக்கு, மேக்ஸில் 35 கொஸ்டின் 35 மார்க்கு. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். அந்த சிலபஸ்ங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் என்ன டாபிக்லாம் கேட்பாங்கன்றதை பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அதை பேஸ் பண்ணி, ஸ்போர்ட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெக்னாலஜி, இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த டீட்டெயில்டு ஸ்டடி பிளானை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருடைய மார்ச்சில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? இதுதான் இந்த எக்ஸாம்ஸோடைய ஸ்டடி பிளான். டெய்லி ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறது த்ரூ ப்ராக்டிஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கோம். இதை சின்சியராக ஃபாலோ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 180 டேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட முடியும். நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை என்னால் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்க முடியும்னா நீங்கள் ஒரு 4 மந்த்துக்குள்ளேயே கம்ப்ளீட் சிலபஸ்ங்கிறத கவர் பண்ணிக்கிட முடியும். இதை டீட்டெயில்டாக சிலபஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு இருக்கும் பாலிட்டினா என்ன பாலிட்டி படிக்கணுங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலிட்டினா என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், ஜியோகிராஃபினா என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், ஹிஸ்ட்ரிலாம் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸோட சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமோட சிலபஸ் இதுக்குமே சேம் சிலபஸ் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கறது மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர்த்து நீங்கள் சிபிடி 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே நல்லா தெளிவாக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிபிடி 2க்கு உங்களுக்கு இருக்க போகிற டைமில் ஒரு 3 மந்த்தோ 4 மந்த்தோ இருக்குன்னா அந்த 3 to 4 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ப்ராக்டிஸை பண்ணி எக்ஸாமுக்கு போகிற முன்னாடியே எனக்கு ஒரு ஜாப் இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டோட ரெடி ஆயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து சின்சியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 6 மணி நேரம் படிங்க. டெய்லி 2 சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. சீக்கிரமாக சிலபஸும் கவர் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம்ன்றது இருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த எக்ஸாமுடைய பே லெவல், அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பே லெவல் 6ல் வரும். ஸோ பேசிக் பேங்கிறது இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 35,400 வந்து வரும். இதோட சேர்த்து நிறைய அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 65,000 இன்ஹான்ஸ் சேலரியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்பாங்க. A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா பேசிக்காக ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். விஷுவல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப சின்சியராக பார்ப்பாங்க. டிஸ்டன்ஸ் விஷன் 6/9 வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். வித் கிளாஸ் இல்லை, வித்தவுட் கிளாஸஸ் இந்த ரேஞ்ச் இருக்கணும். நியர் விஷன் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும். வித்தவுட் கிளாஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறமா கலர் விஷன், பைனாகுலர் விஷன், ஃபீல்ட் ஆஃப் விஷன், நைட் விஷன் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் குவாலிஃபைன்றது பண்ணணும். ஓகேவா? ஸோ வித்தவுட் ஸ்பெக்ஸ் தான் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். அதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாப் லொக்கேஷன் அண்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சென்னை ஜோன்லேருந்து தான் அப்ளை பண்ண போகிறீங்க. சதர்ன் ஜோனில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் ஜாப் இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண ஜாப். ஓகேவா? அதாவது ஒரு ஸ்டேஷனில் வரக்கூடிய ட்ரெயினாக இருக்கட்டும், போகக்கூடிய ட்ரெயினாக இருக்கட்டும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்போ உள்ளே வரணும், எப்போ வெளியே போகணும், எந்த ட்ராக்ல வரணும், எப்போ கரெக்டான டைமில் வெளியே போனால் அதுக்கப்புறம் வரப்போகிற ட்ரெயினுங்கிறது பாதிக்கப்படாது, ஆக்சிடென்ட் நடக்காது.
இல்லை ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ட்ராக்கை அந்த பின்னாடி வரப்போகிற ட்ரெயின்ஸை அது சேம் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்க அதை எப்படி அவாய்ட் பண்ணி ஸ்மூத்தான மூமெண்ட்டை பண்ணுறதுங்கிற முக்கியமான ஒரு கண்ட்ரோல் ஜோன் தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கண்ட்ரோல் அந்த ஜாப்போட நேச்சராக வந்து இருக்கும். ஓகேவா? டீட்டெயிலாக பார்க்கணும்னா ட்ரெயினை ரெகுலேட் பண்ணுறது, ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயா இருக்கட்டும் ஒரு இதுலையா இருக்கட்டும், எப்போ என்ட்ரி பண்ணணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், எந்த ட்ராக்ல வரணும், எந்த ட்ராக்ல வந்தால் பின்னாடி வரப்போகிற ட்ரெயினுக்கு பாதிப்பு இருக்காது, எப்போ இந்த ட்ரெயின் வந்து இங்கேருந்து லீவ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்கும், அங்கே உள்ளவங்களுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஜாப் இருக்கும். அடுத்தது அந்த ஸ்டேஷனாக இருக்கட்டும், இப்போ அடுத்த ஸ்டேஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும், ட்ரெயின் டிரைவராக இருக்கட்டும், சிக்னல் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி மூமெண்ட்டை ஸ்மூத்தாக சேஃபாக யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாப்போட நேச்சராக இருக்கும். கொஞ்சம் ஹெக்டிக்கான ஜாப்பாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே கவனத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கிறப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஜாப்பாக இருக்கும். ரயில்வே ஜாப்புங்கிறப்போ நிறைய பெனிஃபிட் இருக்கும், நிறையா ப்ரிவிலேஜ் இருக்கும், அதெல்லாமே நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக ரயில்வேயை டார்கெட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ஜாப். ஸோ கோஆர்டினேட்டுங்கிறப்போ ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால லேட்டாக வருதுன்னா அதை இன்னொரு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்டையோ ட்ரெயின் டிரைவர்கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த ட்ராக்ல வராதிங்க, இல்லை இப்போ இது வருதுங்கிறப்போ அவங்க அதுக்கு ஏத்தாப்புல பிளானிங்காக இருக்கட்டும், அதுக்கு ஏத்தாப்புல இன் அண்ட் அவுட்டாக இருக்கட்டும், அதை பண்ணுறதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறது இவரோட ஜாப்பாக வந்து இருக்கும். டைம் டேபிள் மேனேஜ்மெண்ட், அதாவது டைம் டேபிள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ட்ரெயின் டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேஸ் பண்ணி மற்ற ட்ரெயினோட இதை வந்து ஷெட்யூல் பண்ணுறது, இல்லை இப்போ இந்த ட்ரெயின் இப்போ வருதுன்னா இது எந்த ட்ராக்ல போடணும், எந்த ட்ராக்ல போட்டால் அதுக்கப்புறம் வரப்போகிற ட்ரெயினுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு முழுக்க ஷெட்யூலை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு ட்ரெயின் வந்து டிலே ஆகுச்சுன்னா அதனால வரக்கூடிய மற்ற ட்ரெயின்களுடைய ஷெட்யூல்ஸை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும், ஒரு பிளானிங் ஒர்க் இருக்கும். அடுத்தது சேஃப்டி சூப்பர்விஷன். சேஃப்டி சூப்பர்விஷனுங்கிறது என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால பேட் வெதர்னாலையோ இல்லை ட்ராக் சரியாக இல்லாததுனாலையோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை நீங்கள் எல்லாத்தையுமே கன்வே பண்ணி அந்த இடத்துல இன்னொரு ட்ரெயின் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு அது சரியானதுக்கப்புறம் மற்ற ட்ரெயினை அந்த இடத்துல அலோவ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலுங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ட்ராக்ல பாதிப்பு இருக்குது, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறப்போ நீங்கள் ட்ரெயின் டிரைவராக இருக்கட்டும், மற்ற ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கும், இல்லை ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ட்ரெயின் அது பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணி ப்ராப்பர் பிளானிங் பண்ணுறதா உங்களுடைய ஒர்க்காக வந்து இருக்கும். அடுத்தது கிரைசிஸ் ஹேண்டலிங். கிரைசிஸ் ஹேண்டலிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு, இல்லை இப்போ ஏதோ சில ரீசன்ஸ்னால ஏதாவது ஒரு ட்ரெயினுக்கு பாதிப்பு ஏற்படுத்த அந்த இடத்துக்குன்னா மற்ற ட்ரெயினை இது பண்ணுறது, அதுக்கு இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அனுப்புறது, இப்போ அடுத்த ட்ரெயின் அதுக்கு பின்னாடி வருதுன்னா அதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி முழுக்க ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்க ஸ்மூத்தான மூமெண்ட் இருக்கிறதுக்குமே ப்ராப்பரான பிளானிங் படி ட்ரெயின்ஸை இது பண்ணுறது தான் இதோடைய ஜாப் நேச்சராக வந்து இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டியூட்டிஸ் உண்டு. ஓகேவா? ஸோ மார்னிங் அண்டு நைட்டு, ஏன்னா 24/7 ட்ரெயின் மூவ்மெண்ட்லேயே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஷிஃப்ட் பேஸ் பண்ண ஒர்க்காக வந்து இருக்கும். இதோட ஜாப் ப்ரொஃபைல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ட்டு நம்புகிறேன். ஓகேவா? ஜாப் ப்ரொஃபைல் இதில் பார்த்துருக்கோம், எக்ஸாமுடைய சேலரி, எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் பார்த்துருக்கோம், எலிஜிபிலிட்டி பார்த்துருக்கோம், வேகன்சி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இனிமே வரப்போகிற அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணி ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா அதை அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குரூப் டி டார்கெட் பண்ணுறீங்க, இல்லை 2025-26 எக்ஸாம்ஸ்க்கு ரயில்வேல ஒரு ஜாப் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நிச்சயம் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. பெஸ்ட்டு கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் நம்ம டீச் பண்ணுற விஷயத்த நல்லா படித்து நல்லா ரிவைஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணி நம்மள்ட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக ரயில்வேல 2025-26 ஒரு ஜாப்பை வந்து உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.